Hello friends, welcome to Zanas Recipes. இன்னைக்கு நம்ம முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ரோஸ்ட்ங்க. இது வந்து வெங்காயத்திலே செய்வாங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கடாயில ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடவே சேருங்க. வெங்காயத்தை வந்து நம்ம முழுக்க ரோஸ்ட் தான் பண்ண போறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 5 நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. அது வந்து வெந்து அப்படியே சாஃப்ட் ஆகணும், அப்படியே ஜூஸியாக இருக்கணுங்க. அந்த அளவுக்கு வரணும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்திட்டுருக்கு. வெங்காயம் வந்து முருகாமல் சாஃப்ட் ஆகணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து முருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வெங்காயம் வந்து மசிஞ்சு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு தேவை. இதில் வந்து நம்ம இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். மெதுவாக அதில் படாத மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான வெங்காயத்தை வச்சு ஒரு முட்டை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரசம், சாம்பார், இன்னும் வெரைட்டி ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையான கிரேவிங்க அது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.